அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அமுது சித்ரா. சித்தர் ஸ்ரீமகான் சுருளி சுவாமிகளின் வாழ்க்கை வரலாற்றை தஞ்சை தமிழ் அமுதம் சேனல் வாயிலாக பதிவிடுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் சுவாமிகளின் வரலாறு ஒளிபரப்பப்படுகிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வாரம் 10ஆம் பகுதியை பார்க்க இருக்கின்றோம். சென்ற வாரம் சுவாமிகள் திருச்சிராப்பள்ளி வயலூருக்கு அடுத்துள்ள அதவத்தூர் என்ற சிற்றூருக்கு சிறுபிள்ளை போன்ற தோற்றத்தில் சென்றிருந்தார் என்பதோடு முடித்திருந்தோம். அதன் பிறகு நடந்தது என்ன? வாங்க இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். அங்குள்ள ஒரு பெரு நிலக்கிழார் வீட்டில் வேலையாளாக சேர்ந்து மாடு மேய்க்கும் வேலை பார்த்து வந்தார். சுருளி சுவாமி என்ற சித்தர்தான் சிறுவனாக வடிவெடுத்து வந்துள்ளான் என்பதை அறியாத பண்ணையார் கடுமையான வேலைகளை ஏவுவதும் கடுஞ்சொல் பேசி வேலை வாங்குவதும் வீட்டில் மிஞ்சிய பழைய உணவை சாப்பிட கொடுப்பதையும் வழக்கமாக கொண்டிருந்தார். மேலும் சுவாமிகளை ஊர் மக்கள் எடுபிடி வேலைகளுக்கும் பயன்படுத்தி வந்தனர். இந்த சூழ்நிலையில் சுவாமிகள் தினசரி ஊரின் வடபுறமாய் ஓடுகின்ற உய்யக்கொண்டான் வாய்க்கால் கரையில் மாடுகளை ஓட்டிச் சென்று மேய்ப்பதும் ஏனைய மாடு மேய்க்கும் சிறுவர்களுடன் சேர்ந்து விளையாடுவதுமாக இருந்து வந்தார். விளையாடும் அந்த நேரத்தில் வாய்க்கால் கரையில் மணலால் கோவில் கட்டி மணலால் சிவலிங்கம் அமைத்து பூஜை செய்து விளையாடி நைவேத்திய பிரசாதம் என அவல், பொரிகடலை, மிட்டாய், பழங்கள் என பல்வேறு தின்பண்டங்களை மாடு மேய்க்கும் சிறுவர்களுக்கு கொடுப்பதும் இச்சிறுவர்களுக்கு என்ன தின்பண்டம் வேண்டுமென்று கேட்டு அதனை தம் சித்து நிலையால் வரவழைத்து சிறுவர்களுக்கு கொடுத்து உண்ணச் செய்தும் மகிழ்வார். சுவாமிகள் ஆகாயத்தில் பறந்து வட்டமடித்து காண்பிப்பதும் உய்யக்கொண்டான் வாய்க்காலில் மூழ்கி மணிக்கணக்கில் இருந்து பின் எழுந்து வருவதுமான சித்துக்களை புரிந்து சிறுவர்களை மகிழ்வூட்டினார். சிறுவர்களும் இது பற்றி ஊர் மக்களிடம் கூறினால் சுவாமிகள் கொடுக்கும் தின்பண்டம் கிடைக்காமல் போய்விடும் என்று எண்ணி சிறுவனான சுவாமிகளை பற்றி வெளியே சொல்லாமலேயே இருந்து வந்தனர். இவ்விதம் வேடிக்கை வினோதங்கள் செய்தும் மாடு மேய்த்து வரும் காலத்தில் தாம் மணலினால் கோவில் கட்டி விளையாடிய இடத்தில் உள்ள அரச மரத்தடியில் நிஷ்டையில் அமர்ந்து விடுவதையும் மாலை நிஷ்டையிலிருந்து எழுந்து மாடுகளை ஓட்டிக்கொண்டு ஊருக்குள் செல்வதையும் வழக்கமாக கொண்டிருந்தார். ஒரு நாள் மாடு மேய்க்கும் சிறுவர்கள் சில தின்பண்டங்களை சாப்பிடும்போது ஊரில் சிலர் அதனை பார்த்துவிட்டு, இதெல்லாம் எப்படிடா கிடைத்தது உங்களுக்கு? இவற்றை வாங்க பணம் எப்படி கிடைத்தது? எங்கே திருடுவீர்கள் என்று கேட்டு சிறுவர்களை அடிக்க, அதில் ஒரு சிறுவன் அடி பொறுக்காமல், அதோ அங்கு வாய்க்கால் கரையில் அரச மரத்தடியில் உட்கார்ந்து கொண்டே தூங்குகின்றானே, அந்த பையன்தான் கொடுத்தான் என்றும், அவன் வானத்தில் பறக்கிறான், வாய்க்காலில் காலையில் மூழ்கி மாலையில்தான் வெளியே வருகிறான் என்று கூறிவிட்டான். இந்த செய்தி அரச மரத்தடியில் நிஷ்டையில் அமர்ந்திருந்த சுவாமிகளுக்கு தெரிந்துவிட, இனி இந்த ஊரில் இருக்கக்கூடாது என்று எண்ணி உடனே யாருக்கும் தெரியாமல் அதவத்தூர் விட்டு கிளம்பிவிட்டார். அதன் பிறகு நடந்தது என்ன? காத்திருங்கள், அடுத்த பதிவில் காணலாம்.